ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ராக்ஸலகம். நான் உங்கள் ரக்ஷிதா. ஸோ இன்னியோட வீடியோவில் நம்ம ஒரு சின்ன vlog தாங்க பார்க்க போகிறோம். இந்த vlog-ஐ நான் 2 months முன்னாடி ஷூட் பண்ணிட்டேன். பட் போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. இப்போது நான் நம்ம ரோட்டில் தான் நடந்துட்டுருக்கேன். நம்ம ரோட்டில் ஆள்கள் நடமாடுறாங்களோ இல்லையோ நிறைய நாய்கள் இருக்குங்க. அண்ட் நான் கரெக்டாக ஷூட் பண்ணும்போது நிறைய நாய்கள் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கியிருந்தது. சரி அப்படியே மேலே பார்க்கலாம் அப்படின்னு நான் பார்த்தேங்க. பார்த்தீங்கன்னா 2 அழகான புறா வந்து கிட்ட உட்காந்துருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. எஸ், அப்படியே மெயின் ரோடு என்டர் பண்ணிட்டேங்க. ஃபோனில் எடுத்தனால கொஞ்சம் ஆங்கிள் மாறி வந்திருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ், எங்கள் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் ஷாப்ஸ், ஃபேன்சி ஸ்டோர்ஸ், மெடிக்கல் ஷாப்ஸ் அப்படின்னு கடையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடுகள் இருக்கும். பில்டிங்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அப்படின்னு எல்லா வீடுகளும் இருக்கும். செடியும் அங்கங்கே பார்க்க முடியுங்க. அப்படியே நானும் அம்மாவும் இன்னும் கொஞ்சம் தூரம் நல்லா பிரிஸ்காக நடந்தோம். எங்களுக்கு வாக்கிங்னால் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இதுதான் எங்களோட ரோட். நல்ல வைட் ரோடுங்க. நீங்கள் வாக் வித் ராக்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க நிறைய இடத்த. அண்ட் அதில் கூட நான் சொல்லியிருப்பேன் வாக்கிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன, உடம்புக்கு அது எவ்வளோ நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பஸ் டிப்போனா இதுதாங்க. நிறைய பேருக்கு இது லேண்ட்மார்க்கோட ரொம்ப பெருசாக இருக்குங்க. உட்காரத்துக்கு இடம் இருக்கும். அண்ட் நிறைய பஸ்ஸஸும் நிற்கும். நாங்கள் போகிற இடம் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கிடையாது. சரி, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நடந்துட்டு அப்புறம் ஒரு ஆட்டோ எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஆட்டோவும் ஏறியாச்சுங்க. ஆட்டோவில் போகும்போது 4 சைட்லேருந்தும் செம்ம காற்று, ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அண்ட் நிறைய விஷயங்களை வேடிக்கை பார்த்துன்னு போகும்போது சூப்பர் ஃபன்னாக இருந்ததுங்க. பாருங்கள், இது இன்னொரு ரோடு. இங்கே ஆட்டோஸு, பைக்ஸு, ஸ்கூட்டர்ஸ் இதெல்லாம் நின்றுது. அண்ட் ரொம்பவே ஸ்பேஷியஸான ரோடாக இருந்ததுங்க. நீட்டாகவும் இருந்தது அட் த சேம் டைம். அண்ட் இது வந்து ஒரு அழகான கோவிலுங்க. ரொம்ப பெரிய கோவில், ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா செம டிராஃபிக். ஏன்னா எல்லா ரோடையும் வெட்டி போட்டனால 3 சைட்லேருந்தும் ஆட்டோ, பஸ்ஸு, அது இது அப்படின்னு ஜாம் ஆகிடுச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படின்னு. நாங்கள் போகிற இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சுங்க. ஏன்னா நாங்கள் சுற்றி மாற்றி வேறு ரோட்லலாம் போயிருந்தோம். ஏன்னா நிறைய ரோடை வெட்டி போட்டாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்களே, அது வந்து சிந்து பவன், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட். அண்ட் இது வந்து இன்னொரு ரோடுங்க. நிறைய கடைகள் இருக்கும், பூஜை சாமான்கள்லாம் இருக்கும் இங்கே. அண்ட் அங்கே பாருங்கள், காமராஜர் சிலை. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் காமராஜரை. அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு ரோல் மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஸ்பெக்ட்ரம் மால்ங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட் மால் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் மால் தான். பாருங்கள், காற்று வாக்கில் 2 காதல் போஸ்டர்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ முன்னாடி vlog எடுத்திருக்கேன் அப்படின்னு. அண்ட் இது வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸுங்க. ஹோம் அப்ளையன்சஸ், வெசல்ஸ், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இந்த ஒரு கடையில் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு, எவ்வளோ ரஷ் அப்படின்னு. இது பீக் ஹவர் கிடையாது, பட் ஸ்டில் நிறைய கூட்டமாக இருந்தது அந்த டைமில். ஆட்டோவை விட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி செல்ஃபி மோடை கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமே அப்படின்னு செல்ஃபி மோடில் ஒரு வீடியோ எடுத்தோங்க. அண்ட் லொக்கேஷன் ரீச் ஆயிடுச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன்னா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ப்ரெஸ்டீஜ் ஷோரூம்க்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே சில பர்ச்சேசஸ்லாம் இருந்தது. சரி, அதை முடிச்சுட்டு போகலாமேன்னு வந்திருக்கோம். இங்கே வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்ட் சம்மந்தமான எல்லா விதமான குக்கிங் வெசல்ஸும் இருந்ததுங்க. இட்லி குக்கர், பேன், இட்லி பிளேட்ஸ் இருந்தது, தோசை தவா இருந்தது, கேஸ் ஸ்டவ்ஸ், விதவிதமான கேஸ் ஸ்டவ்ஸ் இருந்ததுங்க. எல்லாத்துலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் ரைஸ் குக்கர்ஸும் இருந்தது. அழகாக இருக்குல்ல. அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் குக்கர்ஸ் இருந்ததுங்க. டிஃப்ரெண்ட் லிட்டர்ஸ் பிடிக்கக்கூடிய குக்கர். அண்ட் இது வந்து ஒரு வெரைட்டிங்க. அண்ட் இது வந்து நான் கேஸ் ஸ்டவ் சொன்னேன் இல்லையா, 2 burners, 3 burner, 4 burner அப்படின்னு வெரைட்டி ஆஃப் கேஸ் ஸ்டவ்ஸும் இருந்தது. இங்கே வந்து லைட்டர்ஸ், சிசர்ஸ், நைவ்ஸ் இதெல்லாம் கூட இருந்ததுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா குக்கருக்கு போடுற கேஸ் கட்டை குமிச்சு வச்சுருந்தாங்க. அவ்வளோ கேஸ் கட்ஸ் இருந்தது. பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு.
காப்பர் வெசல்ஸ் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். எஸ், இங்கேயும் காப்பர் தவா, காப்பர் பேன்ஸ், காப்பரில் குக்கிங் வெசல்ஸ் இதெல்லாமும் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம என்ன மெயினாக பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இதுதான் ப்ரெஸ்டீஜ் ஸ்வாட்ச் 3 பர்னர் கேஸ் ஸ்டவ். இது வந்து லிஃப்டிங் பர்னர் செட் இருக்குங்க. இதை வாங்குறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எங்கள் பாட்டிக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலாமே அப்படின்னு இது வாங்க வந்திருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பழைய பாத்திரம்லாம் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி புது பாத்திரம் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் பழைய பாத்திரங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் அண்ட் ஃப்ளாஸ்க்கு, ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ், கெட்டில்ஸ் இதெல்லாமும் இருந்தது. எல்லாமே ப்ரெஸ்டீஜ் பிராண்ட் தாங்க. டோஸ்டர்ஸ் கூட இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து வேக்யூம் கிளீனருங்க. நாங்கள் வாங்கின கேஸ் ஸ்டவ்வை வீட்டில் போய் நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். பர்ச்சேஸும் முடிஞ்சாச்சு, எல்லா ஐட்டம்ஸும் சுற்றியும் பார்த்தாச்சு. அப்புறம் என்ன, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். ஓலா ஆட்டோ புக் பண்ணோம். சரி, ஆட்டோ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கடைக்கு வெளில வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமே அப்படின்னு வெளில வந்தேங்க. பாருங்கள், இதுதான் அந்த கடையோட நேம் போர்ட். அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டீ ஷாப் இருந்தது. அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா நிறைய ஸ்கூட்டர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஏதோ சேல் போல் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. லைட்லாம் போட்டு செம்ம கிராண்டாக இருந்தது. இது வந்து ஒரு கோவிலுங்க. ரொம்பவே அழகாக இருக்குது இல்லையா. அண்ட் நிறைய காக்காலாம் உட்காந்துருக்கு பாருங்கள் கோபுரத்தில். வாவ்! ஓலா ஆட்டோவும் வந்தாச்சு. அண்ட் கேஸ் ஸ்டவ் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. சரி, அவங்களோட ஹெல்ப்போட ஆட்டோவில் கேஸ் ஸ்டவ்வை சேஃபாக ஏற்றியாச்சு. நாங்களும் ஏறி உக்காந்துட்டோங்க. அப்புறம் அவர் ஓடிபி கேட்க திடீர்னு ஒன்று பக்குன்னு அவர் சொன்னாருங்க, கேஸ் ஸ்டவ்லாம் ஏற்ற முடியாதுமா அப்படின்ட்டார். எங்களுக்கு ஹார்ட்டு வாய் வழியாக வெளில வர மாதிரி ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறது, பர்ச்சேஸும் முடிச்சாச்சே, இப்போ என்ன பண்ணுறது, ரிட்டர்னும் பண்ண முடியாதே அப்படின்னு செம்ம கவலை. பட் எப்படியோ அவருக்கு ஒரு 4-5 சாரி போட்டு, சரிங்க இந்த தடவை எங்களை கொஞ்சம் வீட்டில் சேஃபாக இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரிம்மா அப்படின்ட்டாரு. நாங்கள் எங்கள் மூடை ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியாக திரும்பி விலாகை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஃபா கம் ஸ்விங் செட் இதெல்லாம் இருந்ததுங்க. எங்கள் ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் கடை தாங்க. எப்படி என்ன வாங்கணுன்னாலும் டக்குன்னு எங்கள் ஏரியாக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பானை கடை இருக்கும். அண்ட் ஜக் அண்ட் ஜூஸ், இது வந்து ஒரு ஃபேமஸான ஜூஸ் கடை எங்கள் ஏரியாவில். நாங்கள் ரோடெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பாருங்கள், இதுதான் எங்கள் ரோடோட ஸ்டேட்டு. ரொம்பவே மோசமாக வெட்டி போட்டிருக்காங்க. அண்ட் நாங்கள் ஒரு பஸ் டிப்போ வழியாக வந்தோம் இல்லையா, அதே பஸ் டிப்போ வழியாக திரும்பி வந்து நம்ம போகிறோம் நம்ம வீட்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பஸ் என்ட்ரு ஆகுது. எங்கள் ரோடில் நாங்கள் ஆல்மோஸ்ட் நுழைஞ்சாச்சுங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. சாட்டிஸ்ஃபைங்கான விலாகாக இருந்ததுங்க. ஏன்னா நாங்கள் நினச்ச பர்ச்சேஸை நம்ம முடிச்சிட்டோம். அண்ட் எங்கள் பாட்டிக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுவே ஒரு செம்ம ஹாப்பினஸ்ங்க. எஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ தான். பாருங்கள், வீட்டில் வந்து கேஸ் ஸ்டவ்வை வச்சாச்சு. அம்மா வந்து இப்போது ஓப்பன் பண்ணுறாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஆர்வமாக இருந்ததுங்க. இதுக்கு மேலாம் கத்திலாம் ஒர்க் அவுட் ஆகாதுப்பா, கையிலேயே பிரித்து மேய்ஞ்சிடலாம் அப்படின்னு எங்கள் அம்மா டிசைட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. இதுதான் எங்களோட புது கேஸ் ஸ்டவ். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. பேக்கேஜிங்லாம் ரொம்பவே தரமாக இருந்ததுங்க. நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா கயர்லாம் போட்டு சேஃபாக பேக் பண்ணி எங்களுக்கு வந்தது. நான் அந்த லிஃப்டிங் பர்னர் செட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பாருங்கள் தூக்கி காமிக்கிறாங்க எங்கள் அம்மா. இது வந்து ஈஸி டு க்ளீனுங்க. அண்ட் எஸ்பெஷலி வயசானவங்கலாம் இருக்காங்கன்னா ஈஸியாக அவங்க வந்து துடைக்கலாம். அதுக்காக தான் மெயினாக நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கி கொடுத்ததுக்கான ரீசனே. இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா 2 years வாரண்ட்டி இருக்குது. அண்ட் ஃபுல்லாக கிளாஸ் டாப்புங்க. இதில் 4 பர்னர்ஸ் இருந்தது. ஆரஞ்சு கலர் இருந்தது. பட் எங்களுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் 4 பர்னர்ஸ் வந்து டூ மச், 3 பர்னரே போதும் அப்படின்றதுனால நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கூடவே யூசர்ஸ் மேனுவல் கொடுத்துருந்தாங்க, எப்படி நீங்கள் இந்த கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாயிண்ட் டு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கங்க. டடா,
எங்கள் கேஸ் ஸ்டவ்வை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பார்க்கறதுக்கு செம கெத்தாக இருக்கு இல்லையா? எனக்கு இந்த கலர் அவ்வளோ பிடிச்சிருந்தது. அண்ட் இதுதான் அந்த லிஃப்டிங் பர்னர் செட். ஸோ 3 சைடுமே நம்மளால் லிஃப்ட் பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஈஸி டு ஹேண்டில்ங்க, அவ்வளோதான். நீங்களும் இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீட்டுக்கு புதுசாக கேஸ் ஸ்டவ் வந்தனால பாட்டியை வந்து நாங்கள் ஏற்ற சொன்னோம். அடுத்தது எங்கள் அம்மா வந்து லைட்டரை கொடுத்துட்டு ஏற்றுங்கம்மா அப்படின்னு என்கரேஜ்லாம் பண்ணி கிளாப்லாம் பண்ணோங்க. ஸோ பாட்டிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நம்ம யாரையா சிரிக்க வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் வரும் இல்லையா? ஆமாங்க, இன்னைக்கு டேவும் சூப்பராக இருந்தது. அப்புறம் என்னங்க, இதே ஹாப்பினஸோட நம்ம இந்த vlog-அ முடிச்சுக்கலாம். இந்த vlog எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். எஸ். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ராக்ஸ் உலகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரக்ஷிதா. நன்றி, வணக்கம், பாய்.